ஹமாஸ் வந்து இந்த 255 பேரை பிடித்து போனதுடைய நோக்கத்தை அவர் வெளியே சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, காசாவை சார்ந்த மக்கள் 2015 சிறையில் இருக்காங்க. அதாவது 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சிறையில் இருக்காங்க. அவர்களை நீங்கள் விடுவித்தால் நாங்கள் விடுவித்துக்கிறோம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஒரு ஒப்பந்தங்கள் கூட போடப்பட்டது. அந்த 108 பேர்லாம் உயிரோடு இருக்க மாட்டாங்க. நீங்கள் தேவையில்லாமல் எதிர்பார்க்குறீங்க. அவங்க செத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக உள்ளே இருக்கிறாங்க, அவங்க உயிரோடவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் மக்கள் நம்பலை. இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, அது ஹமாஸ் வந்து அந்த மாதிரி கொண்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இஸ்ரேல் மக்களுக்கு இருக்குது. இஸ்ரேல் கொடுத்த செய்தி என்னன்னா, நாங்கள் ஒரு குகையை கண்டுபிடிச்சோம், ஒரு சுரங்கம். அந்த சுரங்கத்தில் வந்து ஒரு 6 பேர் செத்து கிடக்கிறாங்க, பணைய கைதிகள், ரத்தம் இருக்குது, அவங்களெல்லாம் வந்து ஹமாஸ் தான் கொலை செய்திருக்கிறது. இப்போ நாங்கள் சொன்னது உண்மையாக போச்சு பார்த்தீங்களா அப்படின்ட்டு இஸ்ரேலுடைய அதிகாரிகள் பேட்டி கொடுக்குறாங்க. ஹமாஸ் போராடுவது சுதந்திர பாலஸ்தீனத்திற்காக. நாங்கள் பிணைய கைதியை வச்சுருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு வருட யுத்தத்தில் 40,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் வந்து 20,000க்கும் மேற்பட்டவர்கள் சிறார்களும் பெண்களும். அதை நம்ம எங்கே போய் சொல்கிறது? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஹமாஸ் வந்து ஒரு 6 பேர்த்தை வந்து கொன்றதா வந்து ஒரு பிபிசியில் ஒரு வீடியோ ஒன்று காட்சிகள் பார்த்தோம். ஒரு பிணை கைதிகளாக இருக்கவங்கள வந்து 108 பேர் இருக்காங்க, அவங்கள ஒரு 6 பேர் கொண்டிருக்காங்க. அப்படிங்கும்போது இது எல்லை மீறிய செயலாக தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பித்த பிரச்சனை இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு. அந்த காலகட்டத்தில் தான் ஒரு 255 பேரை ஹமாஸ் வந்து பிடிச்சிட்டு போன விஷயம். அதுக்கப்புறம் நடந்த யுத்தங்கள்லாம் நமக்கு தெரியும், பல்வேறு சமயங்களில் பேசிட்டோம். இன்னொன்று வந்து ஹமாஸ் வந்து இந்த 255 பேரை பிடித்து போனதுடைய நோக்கத்தை அவர் வெளியே சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய பாலஸ்தீனத்தை சார்ந்த, குறிப்பாக காசாவை சார்ந்த மக்கள் 2015 சிறையில் இருக்காங்க. அதாவது 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சிறையில் இருக்காங்க. அவர்களை நீங்கள் விடுவித்தால் நாங்கள் விடுவித்துக்கிறோம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஒரு ஒப்பந்தங்கள் கூட போடப்பட்டது. அமெரிக்கா தலையிட்டது. குறிப்பாக கத்தாரில் வச்சு ஒப்பந்தங்கள் போட்டாங்க. கத்தார் அரசு வந்து இந்த 2 நாட்டுக்கும் இடையில் ஒரு மத்தியஸ்தம்லாம் பண்ணி வச்சாங்க. அதன் அடிப்படையில் 2023 கூட பார்த்திங்கன்னா இவங்க ஒரு 19 பேரை ரிலீஸ் பண்ணாங்க, அவங்க ஒரு 70 பேர் ரிலீஸ் பண்ணாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாங்க. அதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் கடந்த ஒரு வருடமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரச்சனை உக்கிரமடைஞ்ச உடனே இந்த ரிலீஸ் பண்ணுறது விஷயம் நின்று போச்சு. இஸ்ரேல் வந்து நாங்கள் வந்து யாரையும் இனிமேல் நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம்னு சொல்லும்போது இவங்களும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இந்த யுத்தம் ரொம்ப காரசாரமாக போச்சு. இதுக்கடையில் அந்த யுத்தம் ஈரான் பக்கமும் ஹெஸ்புல்லா பக்கமும் இப்படியெல்லாம் பறந்துபட்டு போச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம ஏற்கனவே கடந்த முறை பேசும்போது கூட ஒரு 48 மணி நேரம் அந்த எமர்ஜென்சி அறிவித்தாங்க, போலியோ சொட்டு மருந்துகள் கொடுத்தாங்க, இப்படியெல்லாம் இருந்தது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலில் ஒரு முக்கியமான சம்பவம் என்னென்னா, இஸ்ரேலிய மக்கள் நெதன்யாகு அரசு மேலே வந்து நம்பிக்கை இழந்து, எங்களுடைய இன்னும் 108 பேர் இருக்காங்க, இவர்களை ஏன் விடுதலை செய்ய முடியல, பேச்சுவார்த்தை நடத்துங்க, நீங்கள் யுத்தத்தை அப்புறம் வச்சுக்கோங்க, இல்லை என்றால் உங்களுடைய குழந்தைகளை விட்டுவிட்டு எங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வாருங்கள்ங்கிறெல்லாம் பேசுனதை பார்த்தோம். நியூஸ் 12ங்கிற அந்த சேனல் வந்து அதை ஒளிபரப்பு செய்தார். இது வந்து ஒரு பெரிய நெருக்கடியை நெதன்யாகு அரசுக்கு கொடுத்தது. ஏன்னா யுத்தம் என்பது வேறு ஆட்களோடு பண்ணுவது. ஆனால் உள்நாட்டு மக்கள் யார் நமக்கு ஆதரவாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து நம்ம மேலே வந்து ஒரு போராட்டம் நடத்தினா நமக்கு பெரிய சங்கடமும் ஒரு பெரிய கஷ்டம் ஏற்படும். அது நெதன்யாகு அரசுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியது. அதனால தான் வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட நெதன்யாகு என்ன சொன்னார்னா, அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, அந்த 108 பேர்லாம் உயிரோடு இருக்க மாட்டாங்க, நீங்கள் தேவையில்லாமல் எதிர்பார்க்குறீங்க, அவங்க செத்துருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக உள்ளே இருக்கிறாங்க, அவங்க உயிரோடவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் மக்கள் நம்பலை. இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, அது ஹமாஸ் வந்து அந்த மாதிரி கொண்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இஸ்ரேல் மக்களுக்கு இருந்தது. ஏன்னா கடந்த காலங்களில் பல்வேறு பிணைய கைதிகளை இதே மாதிரி பிடிச்சிட்டு போய் விடுவது என்பதை ஒரு வழக்கமாக ஹமாஸ் வைத்திருந்ததை வைத்து இல்லை உயிரோடு இருக்காங்க. ஏற்கனவே வெளியே வந்தவங்களும் சொன்னாங்க, எங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இல்லை, சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க, அடைச்சி வச்சுருந்தாங்க, மற்றபடி நாங்கள் வந்து அந்த சுரங்கத்தை விட்டு வெளியே போக முடியல, இருந்தாலும் கூட நாங்கள் உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு உள்ளே தான் கிடந்தோம்
அந்த கடினப்போக்கு இருந்தது, ஆனால் எங்களை துன்புறுத்தலை அப்படிங்கிற பேட்டியெல்லாம் இருக்குது. இப்போ அதன் அடிப்படையில் அவங்க உயிரோடு இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் தான் இன்றைக்கி முந்தானத்துன்னு நினைக்கிறேன் பிபிசியுடைய செய்தியில் இஸ்ரேல் கொடுத்த செய்தி என்னென்னா, நாங்கள் ஒரு குகையை கண்டுபிடிச்சோம், ஒரு சுரங்கம், அந்த சுரங்கத்தில் வந்து ஒரு 6 பேர் செத்து கிடக்குறாங்க, பணைய கைதிகள், ரத்தம் இருக்குது, அவங்களெல்லாம் வந்து ஹமாஸ் தான் கொலை செய்திருக்கிறது, இப்போ நாங்கள் சொன்னது உண்மையாக போச்சு பார்த்தீங்களா அப்படின்ட்டு இஸ்ரேலுடைய அதிகாரிகள் பேட்டி கொடுக்குறாங்க. இதுதான் இன்றைக்கி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் ஹமாஸுடைய தலைவர் பேட்டி கொடுக்குறாரு, நாங்கள் கொல்லலை, இதுவும் செய்தியில் வருது, நாங்கள் அவங்கள கொல்லலை, அடைச்சி வச்சிருந்தது உண்மை, நாங்கள் பல்வேறு சுரங்கங்களில் அடைத்து வைத்திருக்கிறோம், அதை ஒன்றை கண்டுபிடிச்சி இஸ்ரேல் அரசு தான் அவர்களை கொலை செய்துவிட்டு எங்கள் மேல் பழியை போடுகிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. இதை நம்பலாமா அப்படிங்கிற ஒரு டிபேட் எனக்கு இருக்குது. ஹமாஸ் சொல்கிறத நம்பலாமா அப்படின்னு. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், ஹமாஸை வந்து நீங்கள் ஒரு தீவிரவாத குழுவாக பார்த்தால் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். ஹமாஸ் வந்து ஒரு தீவிரவாத குழு அப்படின்னா நமக்கு ஆப்வியஸ்லி நம்பிக்கை வந்துடும், ஆமாம் கொண்டிருப்பானுங்க. ஆனால் ஹமாஸ் யார்? அவங்க வேறு நாட்டில் போய் எதுவும் பிரச்சனை பண்ணுறாங்களா, இல்லை வேறு நாட்டில் போய் எதுவும் குண்டு வைக்கிறாங்களா? கிடையாது. அவர்கள் முழுக்க முழுக்க பாலஸ்தீன விடுதலைக்காக போராடிட்டு இருக்கின்ற ஒரு குழு. இப்போ நீங்கள் ஹமாஸோடு ஐஎஸ்ஐஎஸ்ஐயை பொருத்தி பார்க்கக்கூடாது. ஐஎஸ்ஐஎஸ்ஐ முழுக்க தீவிரவாத குழு, ஆளை பார்த்தா கொள்வது, அந்த ஒரு துண்டை போட்டு கத்தி வச்சு வெட்டுறது, அதை எத்தனையோ வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். அவர்கள் சிரியா ஈராக்கெல்லாம் தாண்டி இருக்காங்க. அது அங்கே அவர்கள் முழுக்க முழுக்க தீவிரவாதம் இயக்கம்ங்கிறது எல்லா இஸ்லாமிய நாடுகளுமே டிக்ளேர் பண்ண ஒரு அமைப்பு. அது அவங்க யார் உள்ளே இருக்கானே தெரியாது, அந்த குழுவில் என்ன நோக்கம் தெரியாது. ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க அகண்ட இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவானுங்க. அது தீவிரவாத குழுங்கென்று எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பட் ஹமாஸை யாரும் தீவிரவாத குழு ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா இன்னும் சொல்ல போனால் ஐக்கிய நாடுகள் சபையே அதை தீவிரவாத குழுன்னு ஏற்றுக்கல. அவர்கள் பொறுத்தவரை பாலஸ்தீனத்துடைய இனக்குழு அவர்கள் சுதந்திரத்துக்காக போராடுறாங்க. இப்போ இலங்கையில் போராடினாங்க, அந்த மாதிரி ஒரு குழு அவர்களுக்கு முழு சுதந்திரத்தை பாலஸ்தீனத்தில் கொடுத்துட்டு அவங்க நின்ற போகிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, இதுவரைக்கும் ஹமாஸ் வந்து யாரையும் வந்து வெட்டின ஃபோட்டோஸ் எதுவுமே கிடையாது. யாரையா பிணைய கைதியில் கடத்திட்டு போய் அவர்களை கொலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி வச்சு சுட்ட ஃபோட்டோ எதுவுமே இல்லை. அது இஸ்ரேலுக்கும் தெரியும், உலக மக்களுக்கும் தெரியும். அப்போ வந்து தீவிரவாத இயக்கம் இல்லை, உண்மையிலே இல்லை. அதை ஐக்கிய நாடுகள் சபையை ஏற்றுக்கல, எல்லா நாடுகளையும் ஏற்றுக்கல. என்ன காரணம் என்றால் அவர்கள், நீங்கள் கொள்கையை பாருங்கள், ஹமாஸ் போராடுவது சுதந்திர பாலஸ்தீனத்திற்காக. ஏற்கனவே பாலஸ்தீனம் இஸ்ரேல் என்ற நாடு பிரிஞ்சிச்சு. அது ஒரு பெரிய வரலாற்று பிரச்சனைன்னு வைங்களேன், அதுக்குள்ளே இப்போ போனால் நமக்கு நேரம் பத்தாது. பிரிந்து தனி நாடுகள். அப்போ இந்த பாலஸ்தீனத்தை சுதந்திரமாக இயங்க விடாமல் இஸ்ரேல் இன்றைக்கி பிடிச்சி வச்சுருக்காங்க 1967 போருக்கு அப்புறம். அப்போ ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னா விடலை. ஏற்கனவே வந்து இஸ்ரேல் துண்டு துண்டாக கிடக்கு, பாலஸ்தீனம் துண்டு துண்டாக கிடக்கு. மேற்கு கரைக்கு ஒரு பக்கம் கிடைக்கிது, ஹமாஸ் ஒரு இது ஹாசா ஒரு பக்கம் இருக்குது, இப்படி பல்வேறு துண்டுகளாக இருக்குது. அப்போ இதை நீங்கள் முழுமையான ஒரு சுதந்திர நாடாக அறிவித்து விட்டால் பிரச்சனை முடிஞ்சிடும். அதை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ பிரச்சனை என்னென்னா, இஸ்ரேலை நாங்கள் தனிநாடாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இஸ்ரேல் சொல்லுது, அதாவது பாலஸ்தீனத்தை. அப்போ பாலஸ்தீனம் என்பது இஸ்ரேலின் ஒரு பகுதி என்று இன்றைக்கி டிக்ளேர் பண்ணுறாங்க. கொஞ்சம் அதுதான் பிரச்சனையை ஒழிய வேறு எதுவும் இல்லை. அப்போ ஒரு சுதந்திரத்துக்காக போராடுகின்ற ஒரு குழு, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அது நீங்கள் என்ன மாற்று கருத்து இருந்தாலும். அவர்கள் வந்து இப்படி நாங்கள் கொலை செய்யலை, நாங்கள் பிணைய கைதியை வச்சுருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஒரு வருட யுத்தத்தில் 40,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் வந்து 20,000க்கு மேற்பட்டவர்கள் சிறார்களும் பெண்களும். இப்போ அதை நம்ம எங்கே போய் சொல்கிறது? யார் இறந்தாலும் பாவம் தானே, அது கொல்லப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது தான். அப்போ இந்த சூழலில் இது என்ன ஒரு ட்ராமா? ஏன்னா அந்த 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 குழியில், அதாவது ஒரு சுரங்கத்தில் 6 பேர் கொண்டத வீடியோ கிடையாது. நாங்கள் தான் கொண்டோங்கிற வீடியோவை வந்து ஹமாஸ் அனுப்பலை. கொல்லப்பட்டதாக யாராவது தப்பிச்சு வந்தவங்களும் சொல்லலை. இவங்க தான் எங்களை வந்து யாராவது ஒருத்தர் தப்பிச்சு மற்ற 5 பேரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லலை. இங்கே குழியில் இந்த உடல்கள் எடுக்கப்பட்டது, அப்போ ஹமாஸ் கொண்டுறதுன்னு சொல்கிறாங்களே, இதுக்கு எந்த எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு ஹமாஸ் சொல்கிறாங்க. இஸ்ரேல் வந்து இதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவங்க இஸ்ரேல் மக்களுக்கு, இங்கே பாரு இப்படி கொண்டுட்டாங்க, நாங்கள் எப்படி மீட்க முடியும், நீ என்ன பைத்தியக்காரத்தனமாக எனக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்க, எங்களுக்கு என்ன விருப்பம் இல்லாமலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது முழுக்க ஒரு அரசியல் நாடகமாகத்தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இல்லைன்னா ஹமாஸே ஆமாம் நாங்கள் கொண்டோம் அப்படின்னு சொல்கிறதுல அவர்களுக்கு என்ன தயக்கம் இருக்க போகுது? ஆமாம் நாங்கள் கொண்டோம். இப்போ ஐஎஸ்ஐஎஸ்லாம் கொள்றதையே வீடியோ எடுத்து போகிறாங்கல்ல, அந்த மாதிரி தீவிரவாதி இயக்கம் இருக்குல்ல, கொலை செய்வதையே நம்ம சகிக்க முடியுதா, கழுத்தை வெட்டுறதை சகிக்க முடியுதா, அப்போ அதையே எடுத்து போடுறாங்களே. அப்போ இவர்கள் வந்து சொல்லலை, நாங்கள் இப்படி செய்யலைன்றாங்க அப்படிங்கிற ஒன்று.
இப்போ என்ன முக்கியமானா இப்போ இந்த போர் நிறுத்தத்தை வந்து ஹமாஸ் வந்து நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. போர் நிறுத்தம் இன்றைக்கி வந்து அமுலில் இருக்கிறது. இஸ்ரேலுக்கு போர் நிறுத்தம் என்பது விருப்பம் இல்லை. இப்படியே விட்டால் திருப்பி வளர்ந்துருவாங்க. போர் நிறுத்தத்துக்கான அந்த கேப்பை விட்டோம் அப்படின்னா வளர்ந்துருவானுங்க, அப்போ விட முடியாது அப்படின்னு சொல்லி தான் மேற்கு கரையில் போய் அட்டாக் பண்ணி அகதி முகாம்கள், அங்கே வந்து ஒரு 13க்கும் மேற்பட்ட அகதி முகாம்கள் பாலஸ்தீனத்துடைய மேற்கு கரையில் இருக்குது. அது எல்லாமே இருக்கிறது பூரா வந்து அகதிகள் தான், பெண்களும் குழந்தைகளும் இருக்கிறாங்க. அகதி முகாம் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே போய் அட்டாக் பண்ணி இவர்கள் எல்லாம் தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவாக இருக்காருன்னு சொல்லி போய் குண்டு போட்டு அவங்கள ஒரு 11 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடந்துச்சு. இப்போ இது என்னன்னா, இது முழுக்க முழுக்க நெத்தன்யாகு வந்து இஸ்ரேல் மக்களிடம் வந்து நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக, இஸ்ரேல் மக்கள் தன்னை வந்து விளக்கிடக்கூடாது, தன்னுடைய செல்வாக்கு குறைந்து போய்விடக்கூடாதுக்காக நடக்கிற நாடகம் அப்படி என்று இன்றைக்கி அந்த நியூஸ் 12 சேனலே வெளியிடுறாங்க. இன்றைக்கி பிபிசியை வச்சுக்கிட்டு இந்த இதை கொண்டு வராங்க. நியூஸ் 12 சேனல் வெளியிடலை, பிபிசியே வந்து இன்றைக்கி இந்த 6 பேரை வந்து சுரங்கத்துக்குள்ளே ஹமாஸ் கொண்டதாக இஸ்ரேல் அரசு சொல்கிறதா தான் சொல்கிறாங்க. பிபிசியோடைய இன்வெஸ்டிகேஷனில் வரல, இஸ்ரேல் அரசு சொல்கிறது. இப்போ இன்றைக்கி ஹமாஸ் வந்து ஒரு கருத்து என்னென்னா, அவர்களை நாங்கள் கொல்லவில்லை, நாங்கள் அடைத்து வைத்திருந்தது உண்மை, கொலை செய்யவில்லை. இப்போ இஸ்ரேல் அரசு அந்த சுரங்கத்தை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறது, நாங்கள் கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் எங்களுடைய அந்த பணைய கைதிகள் 102 பேர் எங்களிடம்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த 2 தினங்களில் நடந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் நடந்த சாராம்சமாக நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ ஹமாஸ் அவர்களும் நாங்கள் கொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இஸ்ரேல் தான் இவங்க வந்து குகையை கண்டுபிடிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னதான் தீர்வு, யார் தான் இது பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம்? இல்லைங்க, தீர்வு ஒன்று தெரிஞ்சுங்க. தீர்வு வந்து பல்வேறு ஆண்டுகளாக தீர்வை நோக்கி பேச்சு போய்கிட்டு இருக்கு. 2 ஸ்டேட் நேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் பாலஸ்தீனமும் ஐக்கிய நாடுகள் சபையும் இருக்குது. 2 ஸ்டேட் நேஷன் என்றால் சுதந்திர இஸ்ரேல், சுதந்திர பாலஸ்தீனம். நீ ஓனாட பார்த்துக்கோ, நான் ஏனாட பார்த்துக்கிறேன், நடந்த வரைக்கும் சரி, நடந்த யுத்தத்தை விட்டுருவோம், மறந்துடுவோம், இனிமேல் நமக்குள்ளே அடிச்சிக்க வேண்டாம், நீ இஸ்ரேலில் வந்து நல்லபடியாக வச்சுக்கோ, பாலஸ்தீனத்தை கொடுத்துட்டு நாங்கள் அதை டெவலப் பண்ணி வச்சுக்கிறோம். இது 2 ஸ்டேட் நேஷன். இந்த 2 ஸ்டேட் நேஷனுக்கு ஒப்புக்கொண்டு தான் 1948 இஸ்ரேல் பாலஸ்தீனம் 2 நாடுகளாக பிரிந்தது. அது முழுக்கவே பாலஸ்தீன நாடு தான், அது பிரிந்ததுன்னு வைங்களேன், அது ஒரு பெரிய வரலாறு. 67 நடந்த யுத்தம் தான் இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தில் பல்வேறு பகுதிகளை பிடிச்சிட்டாங்க, சிரியாவில் பகுதியில் பிடிச்சி வச்சுருக்காங்க, அந்த கோலன் பகுதி பிடிச்சி வச்சுருக்காங்க, லெபனானில் சில பகுதிகளை பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்படி பிடிச்சி வச்சுட்டாங்க. அங்கங்கே ஆட்களை நிப்பாட்டி நான் வந்து குடியிருப்புகளை கட்ட போகிறேன்னு சொல்லி அது 67. அதுக்கப்புறம் பல்வேறு ஒப்பந்தங்கள், யாசர் அரஃபாத்துக்கும் இது இஸ்ரேலுடைய பிரதமராக இருந்தவருக்கும் நடந்த ஒப்பந்தம், பல்வேறு ஒப்பந்தங்கள், ஐக்கிய நாடுகள் சபை போட்ட ஒப்பந்தம், அது எல்லாம் வந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் வந்து இஸ்ரேல் வந்து இந்த 2 ஸ்டேட் நேஷனுக்கு ஒத்துக்கல. என்னென்னா, நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம பிடிச்சி வச்சுட்டோம், இப்போ நம்ம கை ஓங்கி இருக்குன்னு சொன்னோடனே அப்படிலாம் விட முடியாது, ஒட்டுமொத்த பாலஸ்தீனமே இஸ்ரேல் தான், அந்த இடத்துக்கு வந்து இஸ்ரேல் நகர்ந்து விட்டது. அதுதான் பிரச்சனைக்கான முடிவு வராதுக்கு காரணம். இப்போ பாலஸ்தீனம் என்னென்னா, சரி நடந்து போச்சு, இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் சண்டை போட்டாங்க, நிறைய பேர் பல லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க, போதும் கொல்லப்பட்டது, இனி வந்து ஒரு புதிய வாழ்க்கை வாழுவோம், எங்களால் பிரித்து கொடுத்துருங்க, என் பங்கை பிரித்து எங்கள் இதை விட்டுருங்க, எங்களை நீங்கள் உங்கள் பக்கத்தை வச்சுக்கிட்டு இருங்க, நான் உங்கள் சண்டைக்கு வரல, அது 2 ஸ்டேட் நேஷனுக்கு வந்துடுவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஹமாஸ் வந்து வெளிப்படையாக கருத்து சொல்வது ஏற்றுக்கொள்ளப்படலை. இந்த 2 ஸ்டேட் நேஷனுக்கு இஸ்ரேல் ஒத்துக்கொண்டால் பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் அப்படி ஒப்புக்கொள்கின்ற மனநிலை இன்றைக்கி வந்து நெதன்யாவுக்கு கிடையாது, குறிப்பாக நெதன்யாகு. ஏன்னா நெதன்யாகு எப்பொழுதெல்லாம் பிரதமராக வருகிறாரோ, அவர் 5 முறை பிரதமராக இஸ்ரேலில் இருக்கார், அப்போதெல்லாம் அவர் வந்து இஸ்ரேல் என்பது ஒரு அகண்ட இஸ்ரேல், பாலஸ்தீனம் முழுமையும் இஸ்ரேலாகத்தான் ஆக வேண்டும், ஜோர்டானின் ஒரு பகுதி இஸ்ரேலை சார்ந்தது, சிரியாவின் ஒரு பகுதி இஸ்ரேலை சார்ந்தது, லெபனானின் ஒரு பகுதி இஸ்ரேலை சார்ந்தது என்று அது ஒரு அகண்ட இஸ்ரேல் தத்துவம் பேசக்கூடிய ஒரு கோட்பாட்டுடைய நபர். அதனால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒவ்வொரு முறையும் அவர் இருக்கும். ஏன்னா அதிகமான இஸ்ரேலில் பிரதமராக இருந்தவர் நெதன்யாகு தான். அதுதான் இன்றைக்கி வந்து பிரச்சனை போயிட்டே இருக்குது. அதை இஸ்ரேலில் இருக்கின்ற பல்வேறு யூதர்கள் ஏற்றுக்கொள்ளலை. என்னடா இவங்க சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, நம்ம எப்போ தான் நிம்மதியாக வாழ்கிறது, என்ன தான் பிரச்சனைனாலும் நிம்மதியாக வாழ முடியல, அது வேண்டாம், யுத்தம் வேண்டாம் என்று போராடுகின்ற இஸ்ரேலியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. யுத்தம் வேணாம், அது எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க, யுத்தம் வேண்டாம், நம்ம வந்து ஒத்துமையாக இருப்போம், அமைதியாக இருப்போம், ஒரு ஹார்மனியாக இருப்போம் அப்படின்னு. அந்த பிரச்சனையை நெருக்கடியை சமாளிக்கத்தான் இன்றைக்கி 6 பேரை ஹமாஸ் கொண்டு விட்டது என்கிற அந்த பழிச்சொல்லை போட்டுட்டாங்க அப்படின்னு இன்றைக்கி
வேறொரு கோணத்தில் விவாதிக்கப்படுது. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி சார்.